गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुणैव सगास्मि नमो गुरवे न गुरोः परमम् शिवस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम् पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दः वाथालयेशमनिशम् हृति भावयामि. இன்னைக்கு இரண்டாவது தசகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். பகவத் ரூப வர்ணனம், பகவன் மகிமானு வர்ணனம் முதல் தசகம், அதை பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பகவத் ரூப வர்ணனம், அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தசகத்துல. முதல் ஸ்லோகம். சூரியஸ்பர்தி கிரீடமூர்த்வதிலக प्रोद्भासि பாலாந்தரம் कारुण्याकुल नेत्रमार्द्रहसितोल्लासम् सुनासापुटम् गण्डोद्यन्मकराभकुण्डलयुगम् गण्डोद्वलत्कौस्तुभम् वक्त्रोभम् वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रम् भजे. சூரியஸ்பர்தி கிரீட. இப்போ திருமுடியில இருந்து ஆரம்பிக்க போறார் வர்ணனைய. எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கேசாதி பாத வர்ணனை. அப்படி ஆரம்பிக்கும் போது திருமுடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். சூரிய ஸ்பர்தி கிரீட, கிரீடத்தில இருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப சூரியன் போட்டி போடக்கூடிய கிரீடமாகப்பட்டது அவருடைய திருமுடிய தாங்கிண்டு இருக்கு. தாங்கிண்டு இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தினுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வர்ணிக்கிறார். எல்லாரும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சும்மா அப்படியே கண்ணு முன்னாடி நீங்க கொண்டு வர 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 அப்படியே அவருடைய உருவம் வந்து நம்ம எதிர்க்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பகவானினுடைய திருமுடியை கிரீடம் அலங்கரிச்சுட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா சூரியனே போட்டி போடக்கூடிய அளவிற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் என்னத்துக்கு போட்டி போட போறான் அப்படின்னு பார்த்தா அதனுடைய ஒளி அப்படி இருக்கான். எப்படி இருக்கு அப்படின்னா சாதாரணமா சூரிய ஒளி இருக்கும் பொழுது நட்சத்திரம் நம்ம பார்த்தோம்னா தெரியுமா? வானத்துல தெரியவே தெரியாது. நட்சத்திரம் எப்பயும் இருக்குதான், ஆனா அது ராத்திரியில தான் நம்மளால பார்க்க முடியாது. சூரிய ஒளி இருக்கும்போது நமக்கு தெரியுதா? தெரியாது. சரி, அதை விடுங்க. கீழே சூரியன் நல்லா பளீர் நல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு விளக்கேத்தி வச்சோம்னா அந்த விளக்கினுடைய ஒளியில பிரகாசம் தெரியுறதோ? தெரியாது. அந்த மாதிரி பகவானினுடைய கிரீடம் அவர் கிரீடம் அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஒளியில சூரிய ஒளியே தெரியலையா. அப்போ சூரியனினுடைய ஒளியே தெரியாத அளவுக்கு பகவானினுடைய கிரீடத்துல இருக்கிற ஒளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அததான் அப்ப அதனாலதான் சூரியன் போட்டி போட்டு பாக்குறதாம். ஓ, அது அவரோட அந்த இதுக்கு நம்ம வந்து ஈக்குவலா வர முடியுமான்னு அந்த மாதிரி எல்லாம் வர முடியலங்கிறார் பட்டத்திரிங்க. சூரிய ஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வ திலக. திலக்கம்னா அதுக்கப்புறம் கிரீடத்தை பார்த்தாச்சு. கிரீடத்துக்கு அடுத்து மேலே இருந்துதான் இப்ப கீழே வரோம். நம்ம அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போது அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ண அடுத்து எங்க வரும்? திலகம். திலகத்தை இட்டு இருக்கார். கஸ்தூரி திலகம் இட்டு இருக்கார். ஊர்த்வ திலகம்னா மேல் நோக்கி இட்டுக்கொண்ட திலகம் அப்படின்னு அர்த்தம். அந்த திலகமாகப்பட்டது புரோத்பாசி பாலாந்தரம். எங்க இருக்கு அப்படின்னாக்க பாலாந்தரம் அப்படின்னாக்க நெற்றி. ரொம்ப அழகான ஒரு நெற்றி, மேல் நோக்கிய கஸ்தூரி திலகம் மேல் நோக்கி இட்டு இருக்கார். அது அவருடைய அழகான நெற்றி பிரதேசம். அந்த நெற்றி பிரதேசம் முழுவதும் ஒளி வீசிண்டு இருக்கு. அவருடைய நெற்றியினுடைய அந்த பிரதேசம் முழுவதும் அப்படியே ஒளி வீசிண்டு அப்படியே மின்றது அவருடைய நெற்றி. அது மட்டும் தானா? அவ்வளவுதானா? நெத்தி தானா? அப்புறம் அதுக்கு கீழே அப்படின்னு பார்க்கும்பொழுது காருண்யாகுல நேத்திரம். நேத்திரம்னா கண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுக்கு அர்த்தம் சொல்லவே வேண்டாம். அது ரொம்ப ஈஸியா சங்கர நேத்ராலயா போட்டிருக்கு இல்லையா? நேத்திரம்னா கண்ணு. அந்த கண்ணு எப்படி இருக்கு? காருண்யாகுல, கருணை அப்படியே அதுல பொங்கி வழியுது. அப்பேற்பட்ட ஒரு கண்ணு பொங்கி வழியக்கூடிய நேத்திரம். அப்படி ஒரு கண்ணு எனக்கு தெரியுறதே குருவாயிரப்பா அப்படிங்கிறார் பட்டத்திரி. அந்த கண்ணை பார்த்த உடனே அப்படியே இன்னும் அப்படியே
ரசிச்சு அதுல மூழ்கி போயிடுறார். நேத்ரமார்திர ஹசிதோல்லாசம் சுனாசா புடம். ஹசித உல்லாச, அதுக்கப்புறம் நேத்திரம், இந்த நேத்திரங்கள் அப்படியே அப்படியே கண்ணு வந்து பொங்கி வழியறதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஹசிதன்னா சிரிப்பு. சிரிப்புங்கிறத இங்க புன்னகை. அப்ப அந்த புன்னகை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உல்லாசமா இருக்கு. அது என்ன உல்லாசம்? புன்னகையில என்ன உல்லாசம்னா அன்பு நிறைந்த புன்னகைங்கிறாங்க. அன்பு நிறைஞ்ச புன்னகை. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பூ பூக்கிற மாதிரி இருக்கு. பூ மலரும் பொழுது அப்படியே மலர்ந்து சின்னதா எப்படி மலர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும், அந்த மாதிரி மெல்லிசா மலர்றதே அந்த மாதிரி ஒரு மெல்லிய புன்னகை. ஒரு சின்ன சிரிப்புக்கே பல அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியாது. இங்க பகவானினுடைய சிரிப்பு, இங்க குருவாயூரப்பனினுடைய சிரிப்பு, மெல்லிய புன்னகை. கருணை ததும்புற கண்ணு இருக்கும் பொழுது புன்னகை எப்படி இருக்கும்? நல்ல அற்புதமான அர்த்தங்களை ரொம்ப அன்போட கூட நமக்கு வாரி வழங்குற மாதிரி அது இருக்கு அப்படிங்கிறானா. பல சிரிப்பு உன்னுடைய சிரிப்புக்கு பல அர்த்தம் இருந்தாலும் உன்னுடைய சிரிப்பு இருக்கே, அந்த சிரிப்புக்கே கருணையும் சேர்ந்து வருது குருவாயூரப்பா அப்படிங்கிறார். சுநாசா புட்டம், நாசான மூக்கு, சுநாசான அழகான வடிவம் கொண்ட மூக்கு. அந்த புன்னகை அந்த கண்ணுக்கும் இந்த சிரிப்புக்கும் நடுவுல மூக்கு அழகா வடிவம் கொண்டு அந்த இடத்துல தெரியறது எனக்கு. கண்டோத்யன் மகராப குண்டல யுகம். தேர்ட் லெட்டர் கா போட்டிருக்கீங்க. அதே உடனே பின்னாடியே கூட கண்டோஜ்வல கௌஸ்துபம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கா. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால்தான் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். உச்சரிப்புல ஒரு சின்ன மாறுதல் வந்தாலும் அர்த்தம் மாறி போயிடும். இந்த தேர்ட் லெட்டர் கா போட்ட கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா கன்னம். கன்னத்திற்கு அந்த ஒளி சேர்க்கும் விதமாக கன்னம் அப்படியே பளபள நின்றது பார்க்கும் பொழுது. இப்ப மூக்கு பார்த்தாச்சு, கண்ணு பார்த்தாச்சு, நெத்திய பார்த்தாச்சு, புன்னகைய பார்த்தாச்சு. கன்னம் ரெண்டும் அப்படியே ஒளி வீசுறது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா கண்டோத்யன் மகராப குண்டல யுகம். மகரம் அப்படியே மகர குண்டலம். மகர குண்டலம் ஆடவும் பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க எல்லாரும். மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும்னு பாட்டு இருக்கும். இப்ப வந்து இதுல போட்டி எங்கெங்க இருந்து கொண்டு சூரியன் மட்டும் அங்க போட்டி போடல. இந்த ஒளியால இந்த மகர குண்டலம் ஒளி வீசறதா, இல்ல இந்த மகர குண்டலத்தினுடைய ஒளியால அந்த கிரீடத்துல ஒளி அதிகமா இருக்கா? அது ரெண்டுமே போட்டி போட்டு இருக்கும் பொழுது கன்னம் பளபள நீங்க மின்றதே குருவாயிரப்பா. இந்த மகர குண்டலம் ஆடுறது பத்தியா, அந்த குண்டலத்துல இருக்கிற ஒளி உன்னுடைய கன்னத்துல ஒளி வீசறதா, இல்ல உன்னுடைய கண்ணமே அழகு, அதுல இருக்கிற ஒளி அந்த மகர குண்டலத்துல சேர்ந்து விட்டா அப்படின்னு வியந்து போய் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான வரிகளை வார்த்தைகளை அந்த இடத்துல கோர்த்திருக்கார் பட்டத்தில். கண்டோஜ்வல மகராப குண்டல யுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். இந்த இடத்துல கண்டம் அப்படின்னாக்க கழுத்து. நீலகண்டன், நீலகண்டன் சொல்லிடக்கூடாது, யார? சிவபெருமான. நீலகண்டன் அது. அப்ப கண்டோஜ்வல கௌஸ்துபம். அப்ப கழுத்துல கௌஸ்துபமணி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார். அப்போ பளிங்கு போன்ற ஒளி வீசக்கூடிய கன்ன பிரதேசம். அந்த கன்னத்திற்கு ஒளி சேர்க்கக்கூடியது இன்னும் மகர குண்டலம். நீ இயற்கையிலேயே அழகு குருவாயிரப்பா, இது எதுக்கு உனக்கு ஒண்ணு ஒண்ணா வேற அப்படின்னு அதையும் கூட சொல்லிக்கிறார். அப்படி சொல்றவர் கழுத்துல அப்படி கொஞ்சம் கீழே பாக்குறார். பார்த்தா கழுத்துல என்ன இருக்கு? கௌஸ்துபமணி அப்படி ஒளி வீசிட்டு இருக்கு. கழுத்துக்கிட்ட வந்த உடனே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றார். பத்ரூபம் உன்னுடைய ரூபமாகப்பட்டது. வனமால்யஹார பட்டல. வனமாலியம், வனமாலி அப்படின்னே அவருக்கு பேர். வனம்னா காடு. காட்டுல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு மாலையா கட்டி போட்டாலும் அவர் அழகுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. எல்லா காட்டுல இன்ன பூவும் கிடையாது, எல்லா பூவையும் வனமாலி. அதனால்தான் காட்டுல இருக்கிற பூக்களை எல்லாம் எடுத்து மாலையாக கோர்த்து அவர் கழுத்துல போட்டிருக்கு. அது மட்டும் தானான்னு பார்த்தா அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய இன்னும் திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு என்னென்னலாம் சேர்ந்திருக்கு அதுல, வைரம் வைடூரியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு குருவாயிரப்பா. இதையெல்லாம் விட உயர்ந்தது என்ன தெரியுமா இருக்கு? இதெல்லாம் கழுத்துல இந்த ஹாரங்கள்லாம் நீ போட்டு இருக்க, வனமாலிய ஹாரம் எல்லாம் நீ போட்டு இருக்க. இதெல்லாம் விட ஹார படல ஸ்ரீவத்ச தீப்ரம் பத்வே. ஸ்ரீவத்சம் இருக்கு உன்னுடைய மார்புல. அதுக்கப்புறம் கழுத்துல இருந்து மார்புக்கு வர்றாரு. அங்க பார்த்தா அம்பாள் அப்படியே மகாலட்சுமி ஒளி வீசின்னு இருக்கா, தக 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 தக. அப்ப ஸ்ரீவத்சம்ங்கிற அந்த மரு,
அந்த மருவுல அங்கதான் அம்பாள் உறைந்து இருக்கா. அதனால உன்னுடைய திருமேனி என்னமா ஒளி வீசுறது தெரியுமோ? இவ்வளவு ஒளி வீசத்துக்கும் காரணம் மகாலட்சுமி. ஏன் அப்படின்னு கேட்டா, தாயாரோட மேனி அப்படியே பொன் போன்றது. இவர் தான் கருத்த நீல வண்ணம். அப்போ பொன் போன்றவள். இதுக்கு எங்க இருந்து நமக்கு இது பிரமாணம் எடுக்கிறது? ஸ்ரீசுக்தம் சொல்றது ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். ஹிரண்யவர்ணாம் அப்படின்னாக்க பொன் போன்ற கலரை கொண்டவள். ஸ்ரீசுக்தம் சொல்றது இத. இப்ப பிரமாணம் எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கிறத தான் எடுத்தெடுத்து ஒவ்வொன்றுத்திலையும் எல்லா வார்த்தைகளும் கோர்த்து இருக்கிறத பார்க்கும் பொழுது நம்மளுடைய புராணங்களாகட்டும் பாகவதங்களாகட்டும் எதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே கரெக்டா எல்லாத்துக்கும் லைனா பிரமாணம் இருக்கு. அப்பேற்பட்டவள் அதுல உன்னுடைய திருமேனில அவளும் காட்சி தரா. இப்பேற்பட்ட திருமேனி அடடா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அத தீப்ரம் பஜே அப்படி இருக்கிற அந்த திருமேனியை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு பட்டத்திரி முதல் ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகம் கேயூராங்கத கங்கணோத்தமமக ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதி பதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். இப்ப மார்பு வரைக்கும் அவருடைய அழக வர்ணிச்சாச்சு. இப்ப அவருடைய உருவங்கள்ல என்னென்னலாம் போட்டுட்டு இருக்காருன்னு பாத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது கேயூராங்கத. இப்ப குருவாயூரப்பன் தோல்ல இருந்து அடுத்தது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அடுத்தது இங்க தோளுக்கு சொல்லல, இங்க மார்புல இருக்கிற மகாலட்சுமி சொல்லிட்டார், கழுத்துல இருக்கிற கௌஸ்துபமணிய சொல்லிட்டார், ஸ்ரீவத்சத்தை சொல்லியாச்சு. இன்னும் தோளுக்கு வரார். குருவாயூரப்பன் தோல்ல இருந்து அடுத்தது ஆரம்பிக்கிறார். என்னென்ன ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கார், அவர் எப்படி இருக்கார் அந்த ஆபரணங்கள்ல அப்படின்னு இப்ப பட்டத்திரி வர்ணிக்க போறார் இதுல. அப்போ கேயூர அப்படின்னாக்க தோல் வளை. தோல் வளை அப்படிங்கறத அணிஞ்சிட்டு இருக்கார். கேயூராங்கத, கேயூர அங்கத அப்படின்னாக்க மேல் கையில போட்டு இருக்க வளை. மேல் கையில இந்த வங்கி இதெல்லாம் போட்டுட்டு இருப்பான் இல்லையா, அந்த மேல் கையில போட்டுட்டு இருக்க வளை. அதுக்கப்புறம் கங்கணோத்தம மகாரத்னாங்குலீயம். கங்கணம், கங்கணங்கள்னா கைவளை, கையில போட்டுட்டு இருக்க வளைகள். அந்த கைவளைகள்லாம் எப்படி இருக்கு, மகாரத்னங்கள். மகாரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்டது. பதிக்கப்பட்ட அந்த கைவளைகள் மகாரத்ன அங்குலிய. அங்குலியம்னா என்ன, மோதிரம். அதுக்கப்புறம் கைவளை, அப்புறம் விரல் இருக்கோ இல்லையோ, அந்த விரல் எல்லாம் மோதிரம் இருக்கு. அந்த மோதிரங்கள் எல்லாம் பார்த்தா ரத்னம் பவழம் இந்த மணிகள் எல்லாம் போத்திருக்கு. போட்டுட்ட மோதிரத்தை எல்லாம் நீ அணிஞ்சிட்டு இருக்க குருவாயூரப்பா. எனக்கு இங்கேருந்து பார்த்தா இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எங்க, தினம் இவரை கூப்பிட்டு வரணும். ஒருத்தர் இவருக்கு தான் உடம்பு முடியலையே, நடக்க முடியாது, எதுவும் முடியாது, வாத நோய் வந்துடுது. இவரை கூட்டின்னு அங்கேருந்து கைத்தாங்களா பிடிச்சின்னு அங்கேருந்து கூட்டின்னு நமஸ்கார மண்டபத்துல அந்த தென்னையில உட்காத்தி வச்சா இவர் எட்டி எட்டி பார்த்துட்டு பாடிட்டு இருப்பார். ஒண்ணு ஒன்னா கேட்க ஆமா ஆமா நான் ஒரு தலையாட்டிட்டு இருப்பார். அங்கேருந்து இவா ரெண்டு பேரும் 1 to 1 பேச்சு. அதனால்தான் இப்படி குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு அவர் பேசுறாரு. பாட்டிட்டு எனக்கு தெரியறது குருவாயூரப்பா, நீ போட்டு இருக்க கையில மோதிரம், அதுல ரத்னம் எல்லாம் இருக்கு, பலபலான்னு நின்றது, எனக்கு நன்னா தெரியுதுங்கிறார். சரி ரைட்டு. ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா. அப்ப அதெல்லாம் ஒளி வீசக்கூடிய விரல்லாம் இருக்கு. அப்படி அதான் அதனால்தான் அந்த லைன் ரெண்டும் கண்டினியூட்டி. அப்படி விரல் இருக்கு அப்படின்னா 4 சதுர்புஜங்கள் அவருக்கு, 4 புஜங்களை கொண்ட திருத்தோள்கள். அப்ப அந்த திருத்தோள்கள் எப்படி இருக்கு, அப்படி அழகும் ஒளியும் மிஞ்சக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு தோல்லையும் தோல் வளைகள் ஏற்கனவே தோல் வளை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அணிஞ்சுட்டு இருக்க. சரி, கையில அப்புறம் 4 கையின்னு சொல்லியாச்சே, அப்ப கையெல்லாம் சும்மாவா இருக்கு, கையில என்ன ஏந்தின்னு இருக்கார் அப்படின்னு பார்த்தா கேயூராங்கத ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம். அப்ப என்னென்னத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, கதை அப்படின்னா கதைய வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். அந்த கதைக்கு பேர் என்ன, கௌமோதகி அப்படிங்கிற கதைய போட்டு வச்சுட்டு இருக்காரு. ஒரு கையில சங்க வச்சுட்டு இருக்காரு. பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க வச்சுட்டு இருக்காரு. அரி அப்படின்னா என்ன அர்த்தம், சுதர்சன சக்கரத்தை வச்சுட்டு இருக்காரு. பங்கம்னா எல்லாருக்கும் தெரியாது கிடையாது, தாமரப்பூவை இன்னொரு கையில, 4 கையிலையும் 4 வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த 2 லைன்ல நமக்கு தெரிஞ்சுடுத்து. தோள்வளை, மேல் கைவளை, மோதிரம், அப்புறம் 4 கையில என்ன வச்சுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் இப்ப பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தா
காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பரலம்பினி. காஞ்சித்து அப்படின்னா உன்னுடைய திருமேனியை ஏற்கனவே என்னால வர்ணிக்க முடியல. அப்படி இருக்கிற திருமேனி நீ. காஞ்சன காஞ்சி லாஞ்சித அப்படின்னா தங்கத்தால் செய்யப்பட்ட. காஞ்சி லாஞ்சித அப்படின்னாக்க என்னன்னா ஒட்டியானம். தங்கத்தால் செய்யப்பட்ட ஒட்டியானம். அந்த ஒட்டியானத்துல அங்கங்க இந்த சிகப்பா கல்லு, நீலக்கல்லு, மரகத கல்லு இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒட்டினது எங்க இருக்கு அப்படின்னா லாஞ்சி லச பீதாம்பர ஆலம்பினி. பீதாம்பரம்னா மஞ்சள் பட்டாடை. இடுப்புல அவர் என்ன கட்டிட்டு இருக்கார்? மஞ்சள் பட்டாடை மேல அந்த ஒட்டியானத்தை அவர் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவர் என்ன ஒரு வார்த்தை கோக்குறாருன்னு பாருங்க. அதுதான் அந்த இடத்துல மிக மிக அழகு. பீதாம்பரத்துக்கு மேல ஒட்டியானம் போட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அப்ப பீதாம்பரத்துக்கு மேல அந்த மஞ்சள் பட்டாடைக்கு மேல போட்டு இருக்க ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடைய அந்த ஒட்டியானம் ஆலிங்கனம் பண்ணிண்டா மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? ஆலிங்கனம் பண்ணிண்டா மாதிரியே. பட்டாடையும் மஞ்சள், ஒட்டியானமும் கோல்டு. அதுவும் என்ன தெரியுது? கோல்டு. ரெண்டும் ஒரே எல்லோ கலரு. எல்லோ கலரும் எப்படி இவருக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் அதுல மரகதம் எல்லா கல்லு ஒண்ணா பதிச்சுட்டு இருக்கு. அது இவரோடதோட அப்படியே இடுப்ப தழுவின்னு இருக்கிறத பார்த்தா பீதாம்பரத்தோட ஆலிங்கனம் பண்ணிண்டா மாதிரி இருக்குன்னு ஒரு லைனை கொடுக்கிறாருங்க. ஆலம்பே விமலாம்புஜத்யுதி பதமூர்த்திம் தவார்த்திச்சிதம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய, அப்படி கண்ணால அப்படியே இடுப்பு வரைக்கும் இப்ப பார்த்துட்டே வரக்கூடிய அந்த தாமரை, தூய தாமரை. விமல அம்புஜ. விமலம் அப்படின்னாக்க தூய்மையான, சுத்தமான, நிர்மலமான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அம்புஜம்னா தாமரை, எல்லாருக்கும் தெரியும். தாமரை போல் இருக்கக்கூடிய தியுதி பதம். பதம் பாதம், உன்னுடைய பாதம். அப்ப தியுதி உன்னுடைய ஒளி வீசக்கூடிய உன்னுடைய திருவடியை கொண்ட அந்த திருமேனியை, அந்த திருமேனி என்ன பண்றது? எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்குறதே. அப்பேற்பட்ட திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை நான் விடுவனா? ஆலம்பே, அப்பேற்பட்ட திருமேனி மூர்த்தியும், இப்பேற்பட்ட திருமேனியா நீ இருக்கியே, அப்பேற்பட்ட மூர்த்தியே இருக்கியே. அவ ஆர்ச்சிதம் அப்படின்னா நான் உன்னை விடமாட்டேன், உன்னை இறுக்கி பிடிச்சுப்பேன் அப்படிங்கிறாரு பட்டத்திரி. நான் உன்னை இறுக்கி பிடிச்சுப்பேன்னா என்ன அர்த்தம்? உன்னை சரணடைகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது இந்த ரெண்டு ஸ்லோகமுமே. கேசாதி பாத வர்ணனை, கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும். இப்ப ஃபுல்லா பகவானை இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க கொண்டுட்டு நிறுத்தியாச்சு. கிரீடத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒளி வீசக்கூடிய கிரீடம். அதுக்கப்புறம் நெத்தியில மேல் நோக்கிய திலகம், அகன்ற நெத்தி, அதுவும் ஒளி வீசின்னு இருக்கு. கருணை பொங்கக்கூடிய கண்ணு, கூரான் நாசி, அழகான மூக்கு, புன்னகையை தழுவிய வாய். அதற்கு பிறகு மகர குண்டலம், ஒளி வீசக்கூடிய மகர குண்டலம். அதனால் கண்ணப்பிரதேசம் ஒளி வீசுகிறது. கண்டங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கண்டம் அப்படின்னா கழுத்துல கௌஸ்துபமணி. அதுக்கப்புறமா மார்புல ஸ்ரீவத்சங்கிற மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. தோள்வளை, கைவளை, கைகள்ல விரல்கள்ல அங்குலியில மோதிரங்கள், 4 கைகளையும் கதை, சங்கு, சக்கரம், தாமரை எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கார். இடுப்புல பீதாம்பரம், பீதாம்பரத்தை ஒட்டிய ஒட்டியானம், அப்புறம் அவருடைய தாமரை போன்ற பாதம். அப்பேற்பட்ட மூர்த்தி, உன்னை நான் தியானிக்கிறேன், உன்னை நான் சரணடைகிறேன், உன் பாதத்தை நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல 2 ஸ்லோகத்திலையும் ரொம்ப அற்புதமா கேசாதி பாத வர்ணனையை கொடுத்திருக்கார். 3வது ஸ்லோகம். யத்ரைலோக்கியமகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபமாச்சர்யதோப்யாச்சர்யம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. யாருக்குத்தான் இந்த திருவடி ஆனந்தத்தை கொடுக்காது? இப்படி ஒரு திருவடி யாருக்குதான் கொடுக்காது? த்ரைலோக்கிய, திரைலோக்கிய 3 உலகிலும். அப்படி மகியசோபி மகிதம் இப்படி கொண்டு வராரு. இப்ப எது ரொம்ப மேன்மையானது இந்த 3 உலகிலும்?
எது ரொம்ப மேன்மையானது, எது ரொம்ப பெரியதுன்னு சொல்றோமோ அது எல்லாத்த விடவும் மேன்மையானது உன்னுடைய திருவடி. இப்ப திருவடியை பிடிச்சுட்டாரா, இப்ப திருவடியை பத்தி ஃபுல்லா எல்லாத்த விடவும் மேன்மையானது உன்னுடைய திருவடி. குருவாயூரப்பா உன்னுடைய திருமேனி அதுக்கு மேல இருக்குன்னு பார்த்தா உன்னுடைய திருவடி அதுக்கு மேல. உன்னுடைய திருமேனியையும் சேர்த்து இங்க சொல்றார். சம்மோகனம் மோகனாத். சம்மோகனம், இந்த உலகிலும் எதெல்லாம் ஆனந்த தரக்கூடிய மோகிக்கக்கூடிய அளவுக்கு, ஆனந்தத்தை தரக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அதை விட ஆனந்தத்தை தரக்கூடிய. அப்ப ஆனந்தத்தை தர்றதுன்னு என்ன அர்த்தம் பார்த்தா, மனசை அட்ராக்ட் பண்ணி வசீகரப்படுத்தி அவர்கிட்டயே இழுத்துன்னு போயிடுறது. அதை தரக்கூடியது எதுன்னா உன்னுடைய திருமேனி. ஒன்னு பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும், அதை விட்டு கண்ணையே எடுக்க முடியலையே என்னால. அப்படி அட்ராக்ட் பண்றது உங்ககிட்டயே இருக்கணும் போல் இருக்கு, ஒன்னையே பார்த்துட்டு இருக்கணும் போல் இருக்கே அப்படிங்கிறார். காந்தங் காந்தி நிதானதோபி மதுரம். எதெல்லாம் ஒளிமிக்கதுன்னு சொல்றோமோ, காந்தம், காந்தினாலே ஒளி அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். காந்தங் காந்தி, ஒளிமிக்கது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்த விடவும் ஒளிமிக்கது உன்னுடைய திருமேனி. நம்ம தான் தலையிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம், எல்லாமே ஒளிமிக்கது ஒளிமிக்கதுன்னு நம்ம சொல்லிட்டே வரோம். அப்போ ஃபுல்லா இவர் பார்க்கும்பொழுது இவளுக்கு எப்படி தோன்றது, 3 உலகத்திலுமே இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தோன்றது. மதுர் இந்த 3 உலகத்திலும் எவையெல்லாம் மாதுரியமாக இனிமையாக இருக்கிறதோ, எது இனிமையை கொடுக்க கூடியதோ, அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்துன்னு வந்து இந்தாதோ இதோ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, மாதுரியத்தை கொடுக்கறது, இனிமையை கொடுக்கறது, அத்தனையை என்கிட்ட கொடுத்தாலும் உன்னுடைய திருமேனியை பார்த்துட்டே இருக்கிறது தான் எனக்கு இனிமைன்னு விட்டார். அதுதான் எனக்கு இனிமை, உன்னுடைய திருமேனியின் அழகே அழகு, அதை பார்த்துட்டு இருந்தாலே போரும், வேற எந்த இனிமையுமே வேண்டாம் எனக்கு, எத்தனை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அதுதான் அழகு அப்படிங்கிறார். சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். சௌந்தர்யம், இந்த 3 உலகிலும் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கோ அத்தனையும் கலெக்ட் பண்றதாம். எல்லாத்தையும் எதெல்லாம் அழகு அழகு அழகுன்னு சொல்றோமோ எல்லாத்தையுமே கொண்டு வந்தாலும் அத்தனையும் விட சுந்தரதரம், எல்லாத்தையும் விட ரொம்ப அழகுன்னு சொல்றது உன்னுடைய அழகு, உன்னுடைய திருமேனி அதி சுந்தரம் அப்படின்னு சொல்றார் அவர். பத்ரூபம், உன்னுடைய ரூபமாகப்பட்டது. பத்ரூபமாச்சரியதோப்யாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம். அப்ப ரொம்ப வியப்பு வியப்பு ஆச்சரியப்பட வைக்கிறது, வியப்பான ஒரு பொருட்கள் இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் இதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கே, இப்படி எல்லாம் இருக்குமோ அப்படின்லாம் நம்ம எதெல்லாம் பார்த்து வியக்கிறோமோ, அப்படி எல்லாம் என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ, எதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கோ, இந்த லோகத்துல எப்படின்னா அங்க எப்படி இருக்கும், இங்க என்ன இப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கே, சொர்க்கத்துல எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சாலும் அதையெல்லாம் விட மிக உயர்ந்தது, மிக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா உன்னுடைய ரூபம். ஏ விபோ விஷ்ணோ விபோ புஷ்ணாதி விஷ்ணோ விபோ, ஏ விபோ குருவாயூரப்பா எங்கும் பரவி இருப்பவனே, யாருக்குத்தான் இந்த உலகத்துல உன்னை பார்த்தா மகிழ்ச்சியை கொடுக்குவது, ஆனந்தத்தை யாருக்குத்தான் வளர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய திருமேனியை பார்த்து அதிலேயே லயிச்சு பட்டத்ரி இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். 4வது ஸ்லோகம். தத்தாத்ரிங் மதுராத்மகம் தவ வபு சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்ய பதகஷ்டமச்சுத விபோ த்வத்ரூபமானோஞ்ஞக பிரேமஸ்தைர்யமயாத சாபலபலாத் சாபல்யவாத்தோதபூத். இந்த 4, 5, 2 ஸ்லோகத்திலேயுமே மகாலட்சுமியானவள் அம்பா பகவான் மேல, குருவாயூரப்பன் மேல, நாராயணன் மேல, ஸ்ரீமன் நாராயணன் மேல எப்படி அன்பு வச்சுண்டு இருக்கா அப்படிங்கறத காட்டுறது. இப்ப 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தத்தா திருங் தத்து திருக்கு மதுர ஆத்மகம் அப்படின்னு படிக்கலாம். தத்தா திருங் மதுராத்மகம் தவ வபுகோ. இந்த இப்படி ஒரு மாதுரியமான அழகை உங்களுக்குள்ள நீ வச்சுட்டு இருக்க, ஒரு மாதுரியமான அழகு, திருமேனியினோட அழக வர்ணிச்சாரோ இல்லையோ அந்த அழகு, இப்படி ஒரு அழக உன் மேல வர்ணிச்சு வச்சுட்டு இருக்கியே குருவாயூரப்பா, நீ உன்னுடைய திருமேனியை நன்றாக அடைந்து அவனையே பார்த்துட்டு இருந்தா செல்வத்தையே தங்கிட்ட வச்சுட்டு இருக்காளே மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு? செல்வத்தையே தங்கிட்ட வச்சுட்டு இருக்கவோ, தன்னகத்தே கொண்டவளான அந்த லக்ஷ்மி தேவி எப்ப வந்தா?
திருப்பார்கடலை கடைஞ்சப்ப வெளியில வந்த விடுவிடுன்னு ஓடி வந்து உன்னோட மார்புல ஒட்டின்ட்டாளோ இல்லையோ, அவோ அங்கேருந்து போக மாட்டேங்கிறாளே, அங்கேயே உட்காந்து நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறா. இந்த இடத்துல வந்து கெட்டியா குடுகுடுன்னு ஓடி வந்து அப்ப உக்காண்டவதான் அவ, நான் நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காளேங்கிறார். அப்ப வந்தவ தன்னகத்தை அழகான மாதுரியத்தை கொண்ட குருவாயூரப்பா, சம்பிராபிய சம்பன்மையே, உன்னுடைய அந்த மனோகரமான சரீரத்தை சம்பிராபிய அடைந்தவுடன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறதான் அவளுக்கு. சாதேவி, அந்த சரீரத்தை அவ பார்க்கடலில் இருந்து கடைஞ்ச உடனே எடுத்து விடுவிடுன்னு ஓடி வந்து உன்னுடைய சரீரத்தை அடைந்தாள். அடைஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, ரொம்ப மனோகரம் ஆயிடுது. பரமோத்சுகா, பரம உத்சுகா, ரொம்ப ரொம்ப உற்சாகம் அடைந்தவளாக, மகிழ்ச்சி அடைந்தவளாக. பக்தேஷ்வபி, அப்ப என்ன பண்றா, அங்கே சிரத்தரம் அங்கே தங்கிடுறான். தங்கினவள் அங்கேயே வந்து அவ என்ன பண்ணிடுறா, அப்புறம் அவ ரொம்ப உன்னுடைய திருமேனியில பற்றுக்கொண்டு அங்கேயே உக்காண்டவ, அங்கேயே இருக்கணும்னு ஆசையால அவ என்ன பண்றா, இந்த இடத்துல இருந்து எங்கேயும் ஒரு இடத்துல போய் தங்க மாட்டேங்கிறா. எங்க போனாலும் ஒரு இடத்துல தங்க மாட்டேங்கிறா. இத வந்து ஒரு ஹாஸ்ய ரசமா அவர் எடுத்துட்டு போறார். இந்த 2 லைனையும் அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, நம்ம சாதாரணமா சொல்வோம், வந்து மகாலட்சுமி பணம் எல்லாம் என்ன பண்ணும், காசு பணம் வரும் போகும், நம்மளுடைய பேச்சு வழக்கு இது. அது எப்ப வேணாலும் வரும் போகும், அது நிலை இல்லை அப்படின்னு பேசுவோம். இதை விட இன்னும் அதிகமா வந்து கொஞ்சம் முதிர்ந்த வயதுடையவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 30 வருஷம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவர்களும் இல்லைன்னு அவளுடைய அனுபவத்தை வச்சு அவள் எல்லாம் பேசுவா. ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது, சின்னவா பெரியவா எல்லாருக்கும் தெரிஞ்சது, காசு பணமா அது வரும் போகும். ஏன் வரும் போகும், வந்தா ஏன் இருக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுதான் இப்ப முதல்ல வரும் போகும்ன்றத பத்தி இந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றார். வந்தா ஏன் இருக்க மாட்டேங்கிறது, அது எப்படி வந்தா இருக்குங்கிறத 5வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். இப்ப 4வது ஸ்லோகத்துல அது ஹாஸ்ய ரசமா வந்துட்டு போயிடுறது அப்படிங்கறத பத்தி அத சொல்ல போறார். அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும். அவரு கொடுக்கிற வார்த்தைகள் பார்க்கும் பொழுது, சிரதரம் அப்படின்னா நீண்ட நாட்கள், நாஸ்தே நாஸ்தேன்னா ந அஸ்தே அப்படின்னா இருக்க மாட்டேங்கிறார், இருப்பதில்லை, ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. ஏன், உன்னுடைய பக்தர் ஸ்வபக்தேஷு, உன்னுடைய பக்தர்கள் வீட்டுல அவள்லாம் என்ன பண்றா, பூஜை பண்றா, மகாலட்சுமி நினைச்சு பூஜை பண்றா, பூஜை பண்ணி என்ன பண்றா, தனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு அவளுக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது அவ என்ன பண்றா, ஒரு தாயாராக தன்னுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் தேவைன்னு வரா. வந்தவ என்ன பண்றா, கொஞ்ச நாள் அங்க இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்தவ ரொம்ப நாள் அங்கேயே இருக்கலன்னு நினைச்சா அவளால இருக்க முடியல. தேனா சியாபத கஷ்டம் அச்சுத விபோ, அங்கே வந்து ஏன் அச்சுதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பக்தர்களை கைவிடாத பிரபுன்னு அர்த்தம். எப்போ அது இருக்கட்டும், அந்த அர்த்தத்துக்கு அப்புறமா போலாம். ஆனா இவ ஏன் வரமாட்டேங்கிறான்றதுக்கு நம்ம போவோம். ஏன் போக ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்கிறான்ற விஷயத்துக்கு நம்ம போவோம். அங்க போனா கொஞ்ச நாள் இருக்கலாம். இருந்துட்டவ என்ன பண்றாளாம், கொஞ்ச நாள் இருந்த உடனே திருப்பி ஓடி வந்துருக்கான். அங்க நிக்காம, எந்த பக்தன் செல்வம் வேண்டி இருந்தாலும், செல்வம் வேண்டி கேட்டவன் வீட்டுக்கு போறா, அங்க இருக்கா, அவளோட கொஞ்ச நாள் இருக்கா. இருந்தவ என்ன பண்றா, கொஞ்ச நாள் அவளால முடியல, குடுகுடன் ஓடி வந்துடுறா. என்ன காரணம் அப்படின்னா, உன்னுடைய ரூபத்தில் அன்பை பிரேமை கொண்டு. என்ன காரணம் அவ வந்ததுக்கு, குருவாயூரப்பா அவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவாத்துக்கு போய் அவ கொஞ்ச நாள் இருந்தா அவளை எங்கேயாவது இருக்க விட்டியா நீ? உன்னுடைய ரூபத்தின் மேல பிரேம கொண்டு அவ என்ன பண்ணா, குடுக்கணும் அங்கேருந்து ஓடி வந்துட்டா. திருப்பி அச்சோ நான் அங்க போனோம் அப்படின்னு திருப்பி வந்து உன் மாரில ஏறி உட்காந்துட்டா. காரணம், உன்னுடைய ரூபத்தின் மீது அவள் கொண்ட பிரேமை. அவளால இத ஒன்ன விட்டுட்டு எங்கேயும் இருக்க முடியல அப்படிங்கறத கரெக்டா சொல்றாரு. அப்படின்னு அத ஹாஸ்யத்தோட சொல்லிட்டு, என்ன அவளுக்கு ஆசியத்தோட சொல்றதோட இல்ல, பெரிய மனசு இல்ல குருவாயூரப்பா, போரும் நாம திரும்பி அங்கேயே போயிடுவோம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறா அவங்களால. அதனால நிலையில்லாத தன்மை கொண்டவளாக அவள் இருக்கிறாள். நிலையில்ல அஸ்திரம், நிலையில்லாத, ஸ்திரமா அவளால இருக்க முடியல, நிலையில்லாத தன்மை கொண்டவளா அவ இருக்காளே. இப்படி இருக்காளே விபோ, இந்த கெட்ட பேரா, கஷ்டம் அச்சுத விபோ, கஷ்டம் அவளுக்கு. பத ஸ்தேனாசியா பத கஷ்டம், அதோட அதை மட்டும் வச்சுப்போம். இது பாரு, இது ஒரு பெரிய கஷ்டம், ஒன்னாலதான் அவளுக்கு இந்த கெட்ட பேரே வருதுன்ட்டார் கடைசியில. பத்தியா, நீ தானே பண்றேத, உன் மேல வச்சிருக்கிற அன்பாலதான் அவ போய் சித்த நாளி ஒரு இடத்துல இருக்க முடியுது அவளால. உடனே உன் மேல இருக்கிற பிரேமையின் காரணத்துல குடுக்குடுன்னு உங்ககிட்ட வந்துட்டா.
சோ நீதான் அதுக்கு காரணம். பத்தியா இப்படி ஒரு கஷ்டத்தை நீ அவளை கொடுக்கற பத்தியா, எங்கும் பரவி இருப்பவனே விபோ, பக்தர்களை கைவிடாதவனே வேற கஷ்டம் அச்சுத விபோ, ஏ பக்தர்களை கைவிடாதவனே குருவாயிரப்பா. அதனால இந்த லட்சுமி தேவிக்கு உண்மையில அன்பு காரணம், அன்பின் காரணமாக அவ குடுகுடுன்னு உன்கிட்ட வந்துடுறா. அவளுடைய மனசுல உன்மீது சஞ்சலமில்லாத அன்பு. சஞ்சலப்பட்டுடுத்துன்னா அது வேற விஷயம். பக்தர்கள் வந்து கூப்பிட்டா அவ வீட்டுக்கு போனா அங்க சஞ்சலம் அடைஞ்சா, ஆனா உன் மேல அசஞ்சலம். உனக்கு அவள் உண்மையில அவளுக்கு கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாத ஒரு அன்பு. அதனாலதான் அவ என்ன பண்றா, அங்க இருக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு பாரு கடைசியில ஒரு இடத்துல தங்குறாளா, வந்தா மகாலட்சுமி பாரு வருது போறது இப்படி ஜனங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, ஒன்னாலதான் அவளுக்கு அவ பெயர் குருவாயிரப்பா, இப்படி நிலையற்றவள்ன்ற பழி சொல்லி இப்படி அவளுக்கு வந்துடுத்தே, அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆசை இல்ல குருவாயிரப்பா, உன் மேல வச்சுட்டு இருக்க அன்புனால அவ ஓடி வந்துட்டான்னு இவரு என்னமோ தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட பேசுறார். லக்ஷ்மீஸ்தாவகரமணீய ககிருதைவேயம் பரேஷ்வஸ்திரேத்யஸ்மின்னன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ये त्वद्यान गुणानुकीर्तनरसा शक्तागि भक्ता जनाः तेष्वेषा वसति स्थिरैव दगित प्रस्तावदत्तादरा. போன ஸ்லோகத்துல அவ போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர், எப்படி அவள் சரி இப்படி உள்ளவ, எப்படி புடிச்சு வச்சுக்கிறது அவளை? அவ போயிட்டு வராளே, நம்ம கிட்ட வந்தா நிலைய தங்க மாட்டேங்கிறாளே, அவளை எப்படி புடிச்சு வச்சுக்கிறது? சரி புடிச்சு வச்சுட்டா இருப்பலான்னு, சரி யாருக்கிட்ட அவ தங்குவா அப்படிங்கறத பத்தி இதுல சொல்ல போறான். இந்த அப்பதான் அவளுடைய அவ பெயர் போகும். அப்படி அவளுக்கு வந்து கெட்ட பெயர்லாம் வரக்கூடாது குருவாயிரப்பா, அவ யாருக்கிட்ட தங்குவா அப்படிங்கறத இவரே சொல்றார். பட்டத்திரியே என்னன்னு சொல்ல வர்றார், லக்ஷ்மி பதேன்னு தான் கூப்பிடுறார் அவரை. லக்ஷ்மி பதே, லக்ஷ்மியின் பதியே, லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ உன் அழகில் மனச மொத்தமா உன் பறி கொடுத்தவள், அதாவது உன் மீது பிரேமையின் காரணமாக மத்தவா கிட்ட செல்வத்தை விரும்புவர்கள்ட்ட அவளால அஸ்திரமாகத்தான் நிலையற்று இருக்கிறாள். அஸ்திரமாக அவள் இருக்கிறாள். அங்க அவ வீடுகள்ல அவ அஸ்திரமா இருக்கான்னு சொன்ன. இதுக்கு இன்னொரு பிரமாணமும் இருக்குன்னு வேற சொல்றார். 2வது வரியில அடுத்த வரியில என்ன சொல்றார் அப்படின்னா, மகாலட்சுமியின் பதியான குருவாயிரப்பா தஸ்மின் அன்யதபி பிரமாணம் அதுனா, இதுக்கு பிரமாணமே இருக்கு அப்படிங்கிறார். பக்ஷ்யாமி லக்ஷ்மி பதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் பிரமாணம் இருக்கு அதையும் சொல்றேன் அப்படின்னு அதை 3rd லைன்ல சொல்றார். ஏ த்வத்யான குணானு கீர்த்தனரசா, எந்த பக்தர்கள் அப்படி ஆரம்பிக்கிறார், எந்த பக்தா ஜனாக, எந்த பக்த ஜனங்கள் உன்னை தியானம் எப்படி தியானம் பண்ற, குணானு கீர்த்தனரசா, உன்னுடைய குணங்களையும் கல்யாண குணங்களையும் கீர்த்தனையாக நாமங்களாக அப்படி சொல்லி சொல்லி தியானத்தில் எந்த ஒரு பக்த ஜனங்கள் ஈடுபட்டு உன்னுடைய குணங்களையும் கீர்த்தனைகளையும் எப்பொழுதுமே ஸ்மரணை செய்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவா கிட்ட அந்த ரச அனுபவத்தில் அவ மூழ்கிடுறா. யாரே? லக்ஷ்மியாகப்பட்டவள், மகாலட்சுமியாகப்பட்டவள் அந்த ரச அனுபவத்தில் மூழ்கி அங்க போய் அவ இருக்கா. எப்படி அவ கிட்ட மட்டும் எப்படி வசிக்கிறா அப்படின்னு, ஸ்திரா ஏவ, ஸ்திரமா வசிக்கிறா. எப்படின்னா அவ பணம் வேணும்லாம் கேட்கவே இல்லைன்ட்டார். அவ பணம் வேணும்லாம் அந்த பக்த ஜனங்கள் தேஷ்வேசா வசதி ஸ்திரைவ தைத, ஸ்திரமாக அங்க வசிக்கிறாள். அவ பணம் எல்லாம் வேணும்லாம் கேட்கல, பணம் வேணும்னு கேட்காட்டாலும் அங்க வசிக்கிறா. காரணம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் உன்னுடைய கதைகளை சொல்லிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதனால எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே கேட்டுண்டு, உன்னுடைய கீர்த்தனைகளை கேட்டு, உன்னுடைய கதா ரகசியங்களை கேட்டுண்டு, உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது எப்பயுமே உன்னோடையே இருக்க மாதிரிதான் அவளுக்கு தோன்றது. அப்பேற்பட்ட பக்த ஜனங்களிடம் அவள் ஸ்திரமாக இருக்கிறாள். அப்படி பாடுறதையும் பேசுறதையும் கேட்டு கேட்டு ஐயோ ரொம்ப கடவுளை பற்றி பேசுறா அப்படின்னு அவ எல்லாத்தையும் கேட்டு அங்கேயே ஸ்திரமாக நிலையாக குடிகொண்டு விடுகிறாள்னு ரொம்ப அற்புதமாக மகாலட்சுமி எங்க தங்குவோங்கிறத ஒரு ஹாஸ்ய ரசத்தோட கூட இங்க பட்டத்திரி
சொல்றார் 5வது ஸ்லோகத்துல. 6வது ஸ்லோகம். ஏவம் போதமனோன்யகானவசுதா நிஷ்யந்த சந்தோகனம் தத்ரூபம் பரசித் பிரசாயனமயம் சேதோஹரம் சுண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் யாசிஞ்சத்யபி சீத பாஷ்ப விஷரைரானந்தமூச்சோத்பவைஹி. பக்தியால என்னென்ன மாறுதல்கள்லாம் ஏற்படுறதுன்னு சொல்ல போறார். ஏவம் போத, இதுவரைக்கும் சொன்னபடி, இதுவரைக்கும் அவருடைய ரூபத்தை சொல்லிட்டு வந்தாச்சு. மகாலட்சுமியினுடைய எங்க தங்குவா, எங்க இருக்க மாட்டா, ஏன் குடுகுடுன்னு ஓடி போயிடுறா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு நமக்கு. அந்த அழகான அந்த ரூபத்தை ஒரு புதிய அமுதம் ஊற்றா பெருகி வரா மாதிரி இருக்கு. மனோஞத நவசுதா, நவசுதா ஒரு புதிய அமிர்தம் அப்படியே ஊற்று பெருகி வரா மாதிரி அப்படியே பெருகிண்டு வருது. பரசித் அப்படின்னா மிக உயர்ந்த, என்ன அமிர்தம் அப்படின்னு பார்த்தா மிக உயர்ந்த ஞான அமிர்தம். ஞான ஆனந்தமயமா அது இருக்கு. ஆனந்த பரசித் ரசாயன, ரசாயனமயம். அது என்ன, ஒரு ரசாயனம், ஒரு கெமிக்கல் மாதிரி. அது அப்படியே அந்த ஆனந்த ரசம் அப்படி பொங்கி வழியறது. அந்த ஞான ஆனந்த ரசம் அப்படி பொங்கி அது ரசாயனமயமா இருக்கு. அது யாரெல்லாம் உன்னுடைய அழக, உன்னுடைய திருமேனி அழக கேட்டு கேட்டு ரசிக்கிறாளோ, கேட்ட உடனே அவளுக்கெல்லாம் எப்படி சேதோகரம், அவ மனசெல்லாம் உடனே நீ அட்ராக்ட் பண்ணி உன் பக்கம் இழுத்துட்டு விடுற. சும்மா இல்ல, சிரவணம் பண்ணாலே போறோம். அப்படியே சொல்ல 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 அப்படியே குருவாயூரப்பனுடைய அந்த திருமேனி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நின்னப்புறம் அதுல இருந்து நம்மளால விலகி வர்றதுங்கிறது பிடிச்சி இழுத்துன்னு தான் வெளியே வரும். அப்பேற்பட்ட திருமேனி உன்னோடதுங்கிறார் பட்டத்திரி. அப்படி நீ அவ மனசையெல்லாம் நீ கொள்ள கொண்டுடுற, அத நீ உன் பக்கம் இழுத்துக்கிற. அப்படி உடனே உன்னை பத்தி உடனே அவளுக்கெல்லாம் என்ன தோணும், அதுவ சேதோகரம் சிருங்கத்தாம், கேட்ட உடனேயே அவளுக்கெல்லாம் தோணும். காதால கேட்ட உடனேயே அந்த மாதிரி தோணும். சத்ய பிரேரயத்தே மதிம், சத்ய பிரேரயத்தே மதிம் மதயத்தேன்னு என்ன சொல்றேன்னா, சொன்ன உடனே கேட்ட உடனே இப்படி அவளுக்கு தோணிட்ட உடனே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சவா உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு தோணும். கேட்டவாளுக்கு உனக்கு என்னது, உன்னை பார்க்கணும், உன்னை பத்தி பேசணும், உன்னை தரிசனம் பண்ணணும்னு தோன்றதே. இந்த அழக நாம போய் நேர அனுபவிக்கணும் அப்படின்னு தோன்றதே. இது என்ன பண்றது, இப்படி எல்லாம் தோண தோண மனசு புத்தி இது எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறது. அப்ப இந்த எண்ணம் வர வர மனமாகப்பட்டது, புத்தியாகப்பட்டது வேற எந்த சிந்தனைகளும் இல்லாம ஒன்ன பத்தியே நினைச்சுட்டு அதுல சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கு. அப்ப இது எப்படி இருக்குன்னா ரோமாஞ்ச யத்யங்ககம். அப்படி அந்த நிலையில் மூழ்கும் பொழுது என்ன ஆகணும், மெய் சிலிர்த்து போகும். அந்த நிலையை கொண்டு வர. அப்பா குருவாயிரப்பா, அப்படி உன்னை பார்க்க உன்னை பத்தி பேச பேச உன்னை இப்படி பார்த்துட்டே இருந்துச்சு, என் உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கிறதே, ரோமாஞ்சரம் வருதே, எனக்கு மெய் சிலிர்த்து போறதே. அந்த மாதிரி ஒரு ரோமாஞ்சனத்தை எல்லோருக்கும் படும்படியாக அது செய்யும். அப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனியை பத்தி யாசிஞ்சத்யபிஷீத பாஷ்ப விசரை ஆனந்த மூர்ச்சோத்பவைஹி. அப்படி கேட்க கேட்க அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்த மூர்த்தம், ஆனந்த பெருக்கு, பேரானந்த பெருக்கு அப்படின்னு ஏற்பட்டு அப்படி கேட்க கேட்க என்ன ரோமாஞ்சனம் வந்ததுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. மெய் சிலிர்த்து போகும், அப்படியே அதுல முழுகுவோம், கேட்டு கேட்போம், கண்ணால பார்ப்போம், எல்லாத்தையும் பண்ணுவாங்க. போனா தார தாரையா கண்ணுல இருந்து தண்ணி வழியும். இதை சொல்ல சொல்ல அப்படியே கண்ணால தண்ணி வந்துடுது எனக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆனந்த மூர்ச்சோத்பவிகா, அப்படியே ஆனந்தத்தில் இது பண்ணும்போது சீத பாஷ்பம் அப்படின்னுட்டார். குளிர்ந்த தண்ணீர், சீத அப்படியே குளிர்ந்த தண்ணீர் தாரதாரியா கொட்டுங்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஆனந்த கண்ணீர்ங்கிறது குளிர்ச்சியா தான் கொட்டுமா. கோவத்துல நமக்கு கண்ணில் ஜலம் வந்துன்னா கண்ணு தண்ணி சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி போய் மெய் சிலிர்த்து பகவானை பார்த்து அப்படி ஆனந்தத்துல நம்மள அறியாம கண்ணுலேருந்து தார தாரையா தண்ணி வருதுன்னா அது சீத பாஷ்பம், அது குளிர்ந்த தண்ணீர். அப்படியே குளிர்ந்த தண்ணீர் அப்படியே அனுபவிக்க அனுபவிக்க ஆரம்பிச்சு கடலா பெருக்கிறது. அந்த ஆனந்த பாஷ்பம்ங்கிறது ஆனந்த கண்ணீர். அப்படிப்பட்ட கண்ணீர் கடல்ல நாங்க நனைஞ்சுட்டோம் குருவாயிரப்பா. நான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் கடல்ல நான் நனைஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட திருமேனி அது. அப்ப மகாலட்சுமி ஏன் தான் உன் மேல பிரேம கொண்டிருக்க மாட்டா, உன்னை பார்த்த உடனே குடுக்குடுன்னு ஏன் தான் ஓடி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டா அப்படிங்கிறார்.
ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஞானமயாத்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैर्लब्धारमावल्लभा. ரமான்னா மகாலட்சுமி, ரமாவல்லபன்னா ஸ்ரீமன் நாராயணன், இந்த இடத்துல குருவாயூரப்பன். இப்படிப்பட்ட பகவானினுடைய திருமேனியை தியானத்தில சரி இவரை நம்ம எப்படி அடையிறது? இப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சி பெருக்கில இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட குருவாயூரப்பனை நம்ம எந்த வழியா போனா அடையலாம்? இதுதான் அடுத்து வரக்கூடிய இந்த 4 ஸ்லோகமும் சொல்ல போகுது. அப்ப சொல்றது எப்படின்னா, பக்தி யோகம் எவ்வளவு சிறந்தது, அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கறதையும் சொல்ல போறார். அந்த தியானிக்கிறதுக்கு அந்த பகவானினுடைய அந்த திருமேனியை முதல்ல விஷுவலைஸ் பண்ணி மனசுல கொண்டு வந்து நிறுத்தி அதை தியானம் பண்றதுக்கு பக்தி யோகம் சிறந்தது அப்படிங்கறத சொல்ல போறார். முதல்ல முன்னாடி வர ஸ்லோகத்திலையும் அதுதான் சிறந்ததுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரெங்தான் பண்றார். அதுதான் பக்தி இப்படிப்பட்டது அப்படின்னு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல எல்லாம் எல்லாத்தையும் அது என்ன பேரானந்தம் அப்படிங்கறத கொடுக்குது. திருமேனி அழகில் லயித்தல், அந்த திருமேனி அழகை அதை வச்சுட்டு தியானம் பண்ணுதல், அவருடைய நாமங்களை சொல்லுதல், கீர்த்தனமாக பாடுதல், கதையாக சொல்லுதல், கேட்டல், இப்படிங்கிறதுலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் மத்த 2ஐ விட சிறந்ததுங்கிறார். ஏவம் பூததயாகி பக்தி அபிஹிதோகோ அப்படின்னுட்டு இதுதான் இது பூராத்துக்கு இது அர்த்தம். இப்ப யோகஸ்ஸ யோகத்வயாத், யோகங்களில் இருக்கக்கூடிய யோக துவயாத்து, துவயம்னா 2, மற்ற 2 யோகத்தை விட இது சிறந்தது. அது என்ன மற்ற 2 யோகம் அப்படின்னு பார்த்தா கர்ம யோகம், ஞான யோகம். கர்ம அப்படின்னா அப்ப பக்தி யோகத்தை ஞான யோகம் வேணும். பக்தி யோகத்தை கர்ம யோகம் லைன் கட் ஆயிட்டா? ஒண்ணுமே கேட்கல. கேக்கல. ஏதா கட் ஆயிட்டா நெட், இல்ல கரண்ட் போயிடுதா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, மாமி வருவாங்க. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தா இதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி திருப்பி போயிட்டு இருந்தது. ஆமா ஆமா ஆமா, அழகா ரொம்ப அழகா சொல்லியிருந்தா. ஆவா சொல்றான். சாரி, கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருந்ததுமா. கேக்குறதாமா என்னோட வாய்ஸ்? கேக்குறது மேம், இப்பதான் கேக்குறது. கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்ப கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன? இது ஏன் கர்ம யோகம் சிறந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற? ஏன் சிறந்தது இல்ல அப்படின்னு கிடையாது, என்னங்கறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கும். கர்ம யோகம்னா நமக்குன்னு பகவான் கொடுத்த அனுஷ்டானங்கள், இது சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பகவான் விதிச்சிருக்கானோ அத பலனில் ஆசை வைக்காமல் நாம பண்ணணும். பகவானுக்கு கைங்கரியமாக எதா இருந்தாலும், பகவானுக்கு எது பண்ணாலும், பூஜை பண்ணாலும், எது பண்ணினாலும் இது பண்ணினா நமக்கு பலன், நமக்குன்னு நினைச்சுட்டெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நான் பண்ணேங்கிற மமகாரம் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்படி பண்ணணும் அந்த கர்ம யோகத்தை. அதை அப்படியே விதி வழி பண்ணுவோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஞான யோகம்னா என்ன அப்படின்னா ஜீவாத்மாவை பற்றி உணர்வது. அதை பத்தி ஆராயணம் அப்படின்னா நமக்கு தெரியாது, அது எப்படி ஆராயறதுன்னு தெரியாது. இத உபனிஷத்துக்கள்லாம் சொல்லி இருக்கு. அதுல சொல்லி இருக்கிற கூற்றுப்படி ஆச்சாரியர்கள்ட்ட போனோம், ஒரு குருமார்கள்ட்ட யார்கிட்டயாவது போனோம், அவ நமக்கு வழிகாட்டுவா. வழிகாட்டினா அதை எப்படி உணர்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஜீவாத்மாவை ஆராய்ச்சி அதை தியானிச்சு அப்புறம் பரமாத்மாவை தெரியணும். சோ இது ஞான யோகத்தினுடைய ஒரு டைப், ஞான யோகத்தோட வே. இப்ப ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய ஞான யோகம், கடமையை செய்யக்கூடிய கர்ம யோகம், இது ரெண்டுமே எப்படிங்கிறது நமக்கு இப்ப லேசா தெரிஞ்சிருக்கு.
இப்ப ரெண்டை விட பக்தி யோகம் தான் மிக மிக சிறந்தது, உத்தமமானது அப்படின்னு பட்டத்ரி சொல்றார். எல்லாவற்றிலும் ரொம்ப அப்படியே உசந்தது அப்படின்னு பார்த்தா இது யாரு இன்னும் சொல்றா அப்படின்னா, கர்மஞானமயா திருஷோத்தம தரக. கர்ம ஞான ரெண்டுத்தையும் விட மிக உயர்ந்ததுன்னு சொல்லி யார் சொல்றான்னா, யோகீஸ்வரை கீயத்தை, மிக உயர்ந்த யோகிகள் எல்லாமே அததான் சொல்றா. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு யோகிகளை வேற யாருன்னு சொல்றா, வியாசர் நாரதர் அப்படின்றவாளே இததான் சொல்லியிருக்கா. பக்தி யோகம் தான் மிக மிக சிறந்தது ரெண்டை விட அப்படின்னு அவாழ்லாமும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்படுறது. அவாளாலும் முதலிவாள்லாம் எல்லாருமே இது இப்படிதான் சொல்லிட்டு வரா அப்படின்னு சொல்றது. சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா. சௌந்தர்யம்னா அழகு, அழகே வடிவமைக்கப்பட்ட உன்னிடத்திலே அன்பு எழும்புறது. எதனால? அழகா இருக்கிற உன்னை பார்த்த உடனே, அப்படியே ஆசையா இருக்க உன்னை பார்த்த உடனே உங்ககிட்ட அன்பு எழும்புறது, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு, அப்படி உன்கிட்ட லயிக்க தோன்றதுதான் பக்தி. அப்போ இது கொஞ்சம் கூட கஷ்டமும் சிரமமும் இல்ல. பக்திர் நிஸ்ரமம் ஏவ. நிஸ்ரமம், சிரமம் நிஸ்ரமம், சிரமமே இல்ல, ரொம்ப ஈஸி, சிரமமே இல்ல. விஸ்வ புருஷைஹி லப்யா ரமா வல்லப. அப்ப கொஞ்சம் கூட கஷ்டமே சிரமமே இல்லாமல் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஸ்வ புருஷன் நீ ரமா வல்லபா. ரமா வல்லபானா, ரமானா மகாலட்சுமி, ரமா வல்லபான்னா ஸ்ரீமன் நாராயணன் குருவாயூரப்பன் நம்ம சொன்னோம் முன்னாடியே. ரமா என்ன மகாலட்சுமியின் கணவனே குருவாயூரப்பா. அவ்வளோ ஈஸி குருவாயூரப்பா. உன்னை பார்த்துட்டே இருந்தாலே பார்க்கணும்னு ஆசை வருதே, அதே பக்தி தானே. அப்ப உன்னை பத்தி பேசணும்னு தோணுமே, அப்ப உன்னை பத்தி பாடணும்னு தோணுமே, அப்ப உன்னை பத்தி யாராவது சொன்னா குருவாயூரப்பன் சொல்றா, குருவாயூரப்பன் சொல்றா, என்னமோ சொல்றாளே அப்படின்னு நம்ம கேட்கணும் தோணும். இதுவே பக்தி. அப்ப இதுதானே ஈஸியா இருக்கு, அது ரெண்டும் கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன் இன்னும் அதை விட சிறந்தது அப்படின்னு இன்னும் ரெண்டுத்திலையும் சொல்ல போறார். நிஷ்காமை நியத ஸ்வதர்ம சரணம் யத்கர்ம யோகாபிதம் தத்தோரேத்ய ஃபலம் யசோபனிஷதத்ய ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் யாதி ஸ்யாதீயசி ஸ்ரேயசி. ஏன் இந்த இரண்டை விட பக்தி யோகம் சிறந்தது? ரெண்டுல அப்படி என்ன பெரிய கஷ்டமா? அது சொல்றச்சே இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணினோம். இது ஞான யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, அப்படி என்ன கஷ்டமா? நமக்குன்னு உள்ள அனுஷ்டானங்களை நம்ம செஞ்சா போச்சு, கரெக்டா செஞ்சுட்டா கர்ம யோகம் செஞ்சிட போறோம். வேண்டாம், எனக்கு எந்த பலனும் கொடுக்காத குருவாயூரப்பா, இது எல்லாம் உனக்கு தான், நான் எனக்கு நீ என்ன என்னுடைய எந்த தர்மத்தை எந்த இதுபடி என்ன பிறப்பிச்சிருக்கியோ அந்த தர்மத்திற்கு உண்டானதெல்லாம் ஸ்வதர்மத்துல என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்றேன். ஆனா எல்லாமே உனக்காக பண்றேன், எனக்கு எந்த பலனும் வேண்டாம், ஈஸி. ஏன் பண்ணக்கூடாது? அப்ப அதுதான் சொல்ற நிஷ்காமம் நியத. நிஷ்காமம் நியத. நிஷ்காமம்னா கர்மயோகம்னா நிஷ்காமமா பண்ணணும், அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணணும், எதையும் எதிர்பார்க்காம பண்ணணும். இதுதான் அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்கூடாது, பலனும் வச்சுக்காம பண்ணணும். பண்ணிட்டு எல்லாமே ஒன்னு இது அப்படின்னு அதையும் விட்டுக்கிட்டோம். இப்ப இததான் கிருஷ்ணர் கீதையில சொல்லிட்டே இருப்பாரு, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அவர் சொல்ற, அவரு அதுல கீதையை படிச்சாதான் தெரியும் அதுல இருந்து எவ்வளவு விஷயம் இருக்கு அதுலன்னு சொல்லிட்டு. ட்ரையா இருக்க மாதிரி தோணும், ஆனா அதை படிக்க படிக்க அது உள்ள நம்ம போயிடலாம். அப்படிங்கிறார். அதுல தனக்கென்று விதிக்கப்பட்ட உனக்குன்னு ஒரு உன்னுடைய ஸ்வதர்மம், உன்னுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்வதர்மத்தை நீ சரியா பண்ணணும். ஸ்வதர்ம சரணம், உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ சரியாக செய்ய வேண்டும். இதுதான் கர்மயோகம்னு அழைக்கப்படுகிறது. எத் கர்ம யோகாபிதம், இது கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கர்மயோகம் உடனே பலன் கொடுக்குமா? கொடுக்காது. தத்தூரேத்திய பலம், இது அதாவது தூரமானா ரொம்ப நாள் கழிச்சு தான் பலன் கொடுக்கும். பலன் இப்பயே கொடுக்குமானா கொடுக்காது, ரொம்ப நாள் கழிச்சு, நீண்ட நாள் கழிச்சு தான் அது பலன் தரும். இந்த நீண்ட நாள்ங்கிறது ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சு பல ஜென்மம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அதுவும் அந்த நீண்ட நாள்ல கணக்கு நம்ம எடுத்துக்கணும். சரி, கர்மயோகம் அப்படியே. அப்ப ஞான யோகம் யதோபனிஷத ஞானோபலப்யம் புனக. போன இதுலயே எத்து உபனிஷத்து அப்படிங்கிறாரு. போன ஜென்மத்திலேயே போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு, உபனிஷதங்கள் தான் அதற்கு உனக்கு கத்துக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்போ இப்ப இது எங்க உபனிஷதத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. அங்கே இருந்துதான் நம்ம ஞானத்தை பெற முடியும். அதாவது ஒரு குரு உபதேசம் பெற்று ஜீவாத்மாவை புரிஞ்சுட்டு அப்புறம் ஜீவாத்மாவுக்குள்ள போய் பரமாத்மாவை புரிஞ்சுட்டு அப்புறம் உபாசனை பண்ணணும். அது அப்புறம் உபாசனை பண்ணி அதற்கு பிறகு இதையெல்லாம் சரி இவ்வளோ சொல்றாரே இதையெல்லாம் கடைபிடிக்கணும்னா மனசால கிரகிச்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இத முதல்ல புரிஞ்சு கிரகிக்கிறத விடுங்க. முதல்ல இத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா தானே கிரகிக்க முடியும். இப்படி போய் முதல்ல உபனிஷத்துல இருக்கிறது படி போகணும். உபனிஷத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ ஒரு குருவை தேடணும். அந்த குரு நம்ம சிஷ்யனா நம்மள அவ ஏத்துக்கணும். இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப சிஷ்யனா ஏத்துக்கணும். அவ நமக்கு டீச் பண்ணணும். அந்த குரு நாமளும் கரெக்டா தேடிட்டு போகணும். அங்க போகும்பொழுது அவாட்ட கத்துண்டு அதை நம்ம உள்ள இறக்கிக்கணும். எவ்வளவு இருக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுதலே நமக்கு கஷ்டம். இதெல்லாம் இந்திரியங்களால ஏதாவது பார்க்க முடியாது. இப்ப இதெல்லாம் சொன்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பாருன்னா இப்ப கண்ணுக்கு தெரியறது நேர குருவாயூரப்பன் இப்படி பாக்குறோம். அப்படியே மனசுல அப்படியே வரிச்சுக்கிறோம். மனசுல வரிச்சுட்ட உடனே அந்த குருவாயூரப்பன் ஆஹா இப்ப ஏற்பட்டவனா அவனை போய் பார்க்கணும்னு தோன்றது நமக்கு. போய் பார்க்கணும். தோதானே இருக்கு குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் தோதானே இருக்கான். குருவாயூர்ல போய் அவனை பார்த்துடலாம். இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயுமே குருவாயூரப்பனோட கோவில் இருக்கு. எங்க போனாலும் எந்த ஊர்ல போனாலும் குருவாயூரப்பன். எங்க போனாலும் அதே மாதிரி அழகா குட்டியா இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு நமக்கு ஆசையா இருக்கும். நேர்ல போய் பார்க்கலாம்னா அப்ப இந்த இந்திரியங்களால நம்ம பார்க்க முடியும். இந்த இந்திரியங்களால அவனுக்கு பணிவிடை பண்ண முடியும். இந்த வாயால நம்ம பாட முடியும். காதால அவன் கதைகளை கேட்க முடியும். கண்ணால அவனை பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் இந்த ஞான யோகத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ நம்ம அப்படி பண்ண முடியுமான்னா முடியாது. அததான் சொல்றாரு. இந்திரியங்களால பண்ணவே எதுவும் இந்திரியங்களால இது எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரமா அடைய முடியுமான்னா முடியாது. அவ்வளவு சுலபமா அதை முடியவே முடியாது. அதை விட தொத் பிரேமாத்மக சாமவம் மேல ஈஸியா நான் அனுபவிச்சு விடுறேன். ஆத்மக பக்தி ரேவ சததம். அப்படி உன் மீது பக்தியை வைத்தேனானால் சததம் எப்பொழுதும் சுவாதீயசி ரொம்ப ரொம்ப மதுரமானதான மனதிற்கு ரொம்ப பிடித்ததான எப்பொழுதுமே எனக்கு சுவாதீயசி எனக்கு மதுரமானதும் ஸ்ரேயசி சிறந்ததான பலனையும் நீ கொடுத்துருவ. எனக்கு சிறந்ததான பலனையும் அதாவது உன்னோட நாமாக்களை நான் பாடி இன்னும் இதை விட ஈஸியா என்ன வேணும். இப்படி அழகா எக்ஸாம்பிளுக்கு நமக்கே பக்கத்துல இருக்கேன் அவனுடைய நாமாவா இந்த நாராயணியத்தை நம்ம பாடிட்டு இருந்தாலே போதும். இந்த நாராயணியத்தை சொன்னா எவ்வளவு நன்னா இருக்கு கேட்கறதுக்கு. நமக்கே கேட்கறதுக்கு நன்னா இருக்கும்போது அவன் இன்னும் கேட்டு கேட்டு ரசிப்பான். அவன் ரசிக்கணும்ன்றதுக்கு தானே அவ்வளோ வழியில 100 நாள் அந்த பட்டத்திரியை அங்க உட்காத்தி வச்சு அவர் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். தெரியும் அவர் சொல்றது எல்லாத்துக்கும் நீ சொல்றது கரெக்டுன்னு வேற சொல்லிட்டு தினமும் வந்து 10 பாட்டா பாடிட்டு தானே போனார் அவர். அப்படி கேட்டு இருந்தான் ரசிச்சான்னா அவனுக்கு அது பிடிக்கிறதுன்னு போது இந்த நாராயணியத்தை சொன்னாலே நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட பலன் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பக்தியும் பக்தி யோகத்துக்கு நம்ம போனோம்னா அந்த நன்மை இதுலயே நமக்கு கிடைக்கிறது. இதுலயே அந்த ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. பக்தி யோகமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். அடுத்த ஸ்லோகம். அத்யாயாசகராணி கர்ம படலானி ஆச்சரிய நிர்யன்மலாஹா போதே பக்தி பதேதவாப்யுச்சிததாமாயாந்து கிந்தாவதா கிருஷ்ட்வா தர்கபதே பரம் தவ வபுர் பிரம்மாக்கியமன்யே புனக சித்தார்த்ரத்வம் ருதே விசிந்த்ய பகுவே சித்யந்தி ஜன்மாந்தரைஹி. இப்ப கர்மயோகம் ஞான யோகத்துல என்ன கஷ்டம் அப்படிங்கறதையும் சொல்லிட போறாரு. இப்ப இந்த கர்மயோகம்னு இருக்கு. இத பண்ணணும்னா ரொம்ப நம்ம வருத்திண்டு முதல்ல முயற்சி பண்ணணும். ஒரு 2 நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு 3வது நாள் கொஞ்சம் தாமச குணம் வந்ததுன்னா போச்சு, அவ்வளவுதான். சத்வ குணத்திலேருந்து ரஜோ குணத்திலேருந்து மாறி தாமச குணத்துக்கு போயிட்டோமோ முடிஞ்சு போச்சு. எங்க இந்த கண்டினியூ ஆகும்? ஆகவே ஆகாது. அதான் அத்தியாயாச கராணி. அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். கர்ம பட்டலான் அதனா கர்ம யோகத்தை பண்ணணும் அப்படின்னா நீ முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். முயற்சி எடுத்து செஞ்சாலே மோட்சம் அடைஞ்சிருவியா அப்படின்னா கர்மயோகம் பண்றதுனால ஒருத்தரால நேர மோட்சம் அடைய முடியுமான்னா முடியாது அப்படின்ட்டார். மனசுல அது அப்ப என்னதான் ஆகும்? சரி இந்த இவர் சொல்றபடி எல்லாம் நான் கர்மயோகம் பண்றேன், நான் நிச்சயமா ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறேன், அனுஷ்டானங்களை எல்லாம் கரெக்டா பண்றேன், அட்டாச்மெண்ட் இல்லாத பண்றேன், எதுவுமே எனக்கு வாண்டான் பலனை எதிர்பார்க்காம பண்றேன். அப்ப என்னதான் கிடைக்கும்? மோட்சம் வேணும்ன்றதுக்கு தானே இவ்வளவு நான் பண்றேன். அப்ப என்னதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா போதே நிர்யன்மலாஹா
அப்படின்னா என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசு சுத்தமாகும். அவ்வளவுதான். இந்த ஜென்மால உன்னுடைய மனசு வேணா சுத்தமாகும், மன தூய்மையை நீ பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணணும், இந்த கர்மயோகத்துல விட்டானா நேர கர்மயோகத்தை மட்டும் பண்ணிட்டு போயிட முடியாது. கர்மயோகத்துல இருந்து நேர அவன் என்ன பண்ணணும், அங்கேருந்து கிளம்பி ஞான யோகத்துக்கு போகணும். மனசு சுத்தமான அப்புறம் அவன் ஞான யோகத்துக்கு போகணும். அப்புறம் உபனிஷத்துல சொல்லப்பட்ட முறையில் போதே பக்தி பதே தவாபி சிததமாயாந்து கிந்தாவதா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும், ஞான யோகத்தில இருந்து இல்லனா பக்தி யோகத்திலேயோ இல்லனா உபநிஷத்தில் சொல்லப்பட்ட முறையிலேயோ பின்பற்றி நடக்கிற தகுதியை அவன் பெறுவான். அப்பதான் எப்போ கர்மயோகத்தை அதுல இருக்கிற ரூல் படி அவன் செய்து வந்தான்னா மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமானால் அவன் என்ன தகுதியை பெறுவான் அப்படின்னா மேற்கொண்டு ஞான யோகம் பண்றதுக்குரிய தகுதியையும் பெறுவான். பக்தி யோகத்தின் வழியாவும் அவன் எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா ஞான யோகத்துக்கு உபநிஷத்துக்கு எல்லாம் போனோம், அது சொன்ன முறைப்படி. ஞான யோகத்துல போனா ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கலாம், பக்தி யோகத்துல போனா பரமாத்மாவையே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறார் அவர். கிளிஷ்டுவா தர்க்கப்பதே. அதுக்கப்புறம் தர்க்கம் வேற பண்ணுவாங்க சில பேர், மோட்சத்துக்கே போலாம். வேற சிலர் தர்க்கம் பண்ணி ஞான யோகத்தால மோட்சம் போறேன்னு சொல்லி கஷ்டப்படுறா சில பேர். அங்க இருந்து இதெல்லாம் சும்மா சும்மா அங்கங்க கை தட்டிட்டு ஜால்ரா போட்டுட்டு நான் நாமஸ்மரணம் பண்றேன், நான் இதை பண்றேன் அத்தை பண்றேன்னு, இதெல்லாம் பக்தி யோகம்னு சொல்லி இதெல்லாம் போய் ஒரு பக்தியா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தர்க்கம் பண்ணி நான் ஞான யோகத்திலேயே போறேன், கர்ம யோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு போறேன்னு போறா. அப்படி போனா இப்படி கஷ்டப்படுறதுனால என்ன பயன் அப்படின்னா, நம்ம புத்தியால நம்மளால பகவான அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுட முடியுமா? அதுதான் கொஸ்டின். நம்மளால அவ்வளவு ஈஸியா தர்கபாத்தே பரம் தவவபு பிரம்மாக்கியமன்யே, உன்னால புரிஞ்சுட முடியுமா? அப்படியெல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா, சிலர் பகவானை, அதாவது உன்னுடைய வடிவை சொல்றார் அவரு குருவாயூரப்பா. சில பேர் உன்னுடைய வடிவை தியானிக்கிறா, ஆனா புனக மேலும் சில பேர் உன்னுடைய வடிவத்தை தியானம் பண்றா, ஆனா மனசுல பக்தி ரசம் அந்த மனசுல இருந்து அப்படியே உருகணுமே, மனசுல அப்படியே உருகி உருகி வரணுமே, அதெல்லாம் இல்லாமல் அப்படி தியானம் பண்ணி என்ன பயன்? உருக வேண்டாமா? அது மனசு உருக வேண்டாமா? அப்படி ரோமாஞ்சனம் வருதுன்னு சொன்னாரே அந்த ஸ்லோகத்துல, அப்படி அது வர வேண்டாமா? அதெல்லாம் எதுவும் இல்லாம பண்ணி என்ன பயன்? இவாள்லாம் பல பல ஜென்மாக்கள் ஏற்பட்டு அப்புறம் மேல 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 திரும்ப திரும்ப பக்தி பண்ணி 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 அப்புறம்தான் சித்த சுத்தி அடைந்து உன்னிடம் வந்து அடையறா. பக்தி தான் உன்னை ஈஸியா அடையிற வழி. ஜென்மாந்தரைக்கு சித்தியந்தி ஜென்மாந்தரைக்கு ஜென்ம ஜென்மாந்திரத்துல அவ அந்த மாதிரி பண்ணித்தான் உன்னை வந்து அடைய முடியும். அதனால பக்தி யோகம் தான் மிக மிக சிறந்ததுன்னு சொல்றார். இப்ப 10வது ஸ்லோகம். பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம க்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रता धृततरं वातालयाधीश्वर. உன்னை அடைய இப்ப எளிய வழி என்ன? ஈஸியா நான் எப்படி இப்ப அடைய சொல்லு. சும்மா இது அது அது இப்படி எல்லாம் தோண வைக்காத குருவாயூரப்பா, எனக்கு ஈஸியா சொல்ல. குருவாயூரப்பா, உங்ககிட்ட செலுத்தக்கூடிய பக்தி எப்பேற்பட்டது தெரியுமா, எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு இவரே ஆரம்பிக்கிறார். त्वत् பக்திஸ்து கதா ரசாமிருதச்சரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம். முன்மீடு செலுத்தப்படக்கூடிய அந்த பக்தியாகப்பட்டது எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? உன்னுடைய கதைகளை கேட்டதாலே. கதா ரசா மிருத ஜரி, அந்த கதையை கேட்க 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 அமுத வெள்ள ரசம் அப்படின்னால வெள்ளம் அப்படி பொங்கி வழியிடுது. அமுத வெள்ளத்தில் மூழ்கிற மாதிரி, மிருத ஜரி மூழ்கிற மாதிரி இருக்கே, அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறதுனால தானே சித்தத்துவம் சித்தியந்தி விமல பிரபோத பதவி. அப்படியே சித்தமெல்லாம் அதுலயே சித்தத்துவம் தானே கை கூடி வருது. நான் தேடிட்டே போக வேண்டாம். அப்போ உன்கிட்ட செலுத்தக்கூடிய பக்தி எப்பேற்பட்டதுன்னு இந்த ஸ்லோகத்துல, அப்போ குருவாயூரப்பன்ட்ட செலுத்தக்கூடிய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு பட்டாத்திரி சொல்றார். கதையை கேட்டாலே போறோங்கிறார். கதைகளை கேட்டதாலே அப்படியே இனிமையா அதுலயே மூழ்கி மூழ்கி மூழ்கும் பொழுது அமுத வெள்ளத்துல நாம மூழ்கிடுவோம். அப்படி மூழ்கிற மாதிரி இருக்கும் பொழுது இவ்வளவு ஆனந்தமா இருக்கே, அப்படி இருக்கிறதுனால தானாவே
சித்தத்துவம் கைகூடி வந்துடுறது. தூய்மையான ஞானத்தை கூட சிரமமே இல்லாமல் விமல பிரபோத பதவி அக்லேஷ தஸ்தன்வதி. அப்போ விமலம்னா தூய்மையான ஒரு ஞானத்தை கூட கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் எனக்கு வளர்க்கறது, அப்படியே வளர்த்து விட்டுடுறது. சீக்கிரமா பலன் தருவதாகவும் இருக்கு. கஷ்டமே இல்லாமல் அக்லேஷ தஸ்தன்வதி, கஷ்டமே இல்லாமல் பலனையும் அது கொடுக்கிறது. ஹே விபோ, குருவாயிரப்பா எங்கும் பரவி இருப்பவனே, இந்த பக்திங்கிறது தூய ஞானத்தையும் சைவாஸ்துமே துவத்பத பிரேம பிரௌடி, தூய ஞானத்தை முதல்ல வளர்க்கறது, கஷ்டமே இல்லாம சீக்கிரமா வேற கொடுக்கறது. அதனால இந்த பக்தி உன்னுடைய திருவடியில கொண்ட எதை எப்ப வருது? உன்னுடைய திருவடியில கொண்ட பிரேம பிரௌடி, அன்பு கொண்ட பிரேமை கொண்ட காரணத்தினாலே, அந்த பக்தி ரசத்தினாலே உள்ளம் கரைந்து பிரௌடி ரசார்திரதா திருததரம், அதுல அந்த ரசத்தில் பக்தி ரசத்தில் நனஞ்சு உருகி ஆடாடாடாடா நான் என்னன்னு சொல்லுவேன் குருவாயிரப்பா. நினைக்க எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு அந்த பக்தி தான் எனக்கு கிடைக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வரக்கூடாது. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்னை பத்தி பாடிண்டே இருக்கணும், உன்னை ரசிச்சுட்டே இருக்கணும். இந்த கையால உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், எனக்கு அதுதான் வேணும். எனக்கு அதனால அதுதான் எப்ப சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு. பாதாள ஈஸ்வரா ஏ குருவாயிரப்பா எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பக்தி யோகம் தான் ரொம்ப சிறந்தது. அதனால உங்ககிட்ட இப்படியெல்லாம் பக்தி செலுத்தணும்னு எனக்கு தோன்றதே. அடடா, இதை விட வேற என்ன இருக்கு எனக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். முடிக்கும் பொழுது குருவாயிரப்பா அந்த மாதிரி பக்தி செலுத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் அவரு கூட சேர்த்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த மாதிரி பக்தி ரசத்தில் மூழ்கணும், பக்தி யோகத்துல மூழ்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு தசகத்தை அதோட முடிச்சுட்டு மறுநாள் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறார். நாமளும் அவருடைய திருமேனியில் பக்தி கொண்டு அதையே மனசால தியானிச்சுட்டு இருப்போம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே. நன்றி மாமி. ஹரே கிருஷ்ணா.